வணக்கம் நண்பர்களே. ரேஷன் கார்டு வைத்திருப்பவரா நீங்க? அப்ப உடனே இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஏப்ரல் மாதம் முதல் தமிழக ரேஷன் கடைகளில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் அமலுக்கு வந்திருக்கு. இது தெரியாம நீங்க கடைக்கு போனீங்கன்னா பொருட்கள் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன மாற்றம்? நீங்க உடனே செய்ய வேண்டியது என்ன? முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கிய மாற்றம்: 3 மாத பொருட்கள் ஒரே நேரத்தில். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. அதன்படி ஏப்ரல் மாதத்தில் இருந்து இனி 3 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏப்ரல், மே, ஜூன் பயனாளிகள் ஒரே கட்டமாக பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக கோதுமை மற்றும் இதர தானியங்கள் வாங்குவதை எளிதாக்கவும், மக்கள் அடிக்கடி கடைக்கு வந்து நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்கவும் இந்த மெகா திட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கு. கட்டாய இகேஒய்சி. அடுத்ததா மிக முக்கியமான அப்டேட். உங்களது ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இகேஒய்சி ஆதார் வெரிஃபிகேஷன் செய்திருப்பது கட்டாயம். ஒருவேளை நீங்க இன்னும் பயோமெட்ரிக் முறையில் கைரேகை வைத்து உங்கள் விவரங்களை சரிபார்க்கவில்லை என்றால் உங்கள் பெயர் கார்டிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படவும் கூடும். எனவே இந்த மாதம் கடைக்கு செல்லும்போது மறக்காம இகேஒய்சி முடிச்சிடுங்க. குடும்ப விவரங்களை புதுப்பித்தல். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல புதுசா குழந்தை பிறந்திருந்தாலோ இல்ல திருமணமான பெண் உறுப்பினரை கார்டில் சேர்க்கவோ அல்லது நீக்கவோ வேண்டியிருந்தால் அதை உடனே செய்ய தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆன்லைன் மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள ரேஷன் கடை உதவியுடனோ இதை நீங்க சரி செய்து கொள்ளலாம். டிஜிட்டல் வசதிகள். இந்த மாற்றங்களோடு சேர்த்து பல இடங்களில் தானிய ஏடிஎம் மற்றும் ஈரூபி டிஜிட்டல் கூப்பன் முறைகளும் அறிமுகமாகி வருது. இது ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நண்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை வாங்க போகும்போது உங்க ஆதார் கார்டையும் கையோடு கொண்டு போங்க. மறக்காம இகேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.